வெல்கம் டு மை சேனல். இது வந்து சங்கஸ் ஸ்பைரல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்பைரல் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இது ஒரு புல்வகை தாவரம் தான். இது வந்து நல்லா நம்ம நிழலில் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட் இது. இன்டோர் பிளான்ட் இது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே சுருண்டு 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 பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த செடி பார்த்தா. இந்த செடியில் வந்து இலைகள் வந்து எல்லாம், அதாவது இதெல்லாம் வந்து இலைகள் எல்லாம் பாருங்கள், இலைகளே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்டெம்மு தான், தண்டு பகுதி தான் அதிகமாக இருக்குது. இதை வந்து இந்த செடியை நம்ம ஒரு கட் பண்ணி மண்ணில் வச்சாலே, அதாவது நல்ல ஒரு கவுக்கபீட்டு மண்புழு உரம், தோட்டத்து மண் கலந்து சாஃப்டான மண்ணில் வச்சு ஒரு நிழலில் வச்சுட்டாவே இது ரூட் ஃபார்ம் ஆகி இது புதிய செடி உண்டாயிடும். அதே மாதிரி இது நம்ம ஒரு பவுலில் கிளாஸ் பவுலில் ஒரு டம்ளர் ஏதோ ஒரு இதில் வந்து தண்ணி விட்டு அதில் வந்து ஒரு கட்டிங் எடுத்து வச்சோம்னாவே இது வந்து ரூட் ஃபார்ம் ஆகி செடி உருவாகிடும். இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஏசி ரூமில் எல்லாம் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ஃபார்ம் ஆகிற இடத்துல வச்சோம்னா இது கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா ஆக்சிஜனை வெளியிடும். இது வந்து இன்டோர் பிளான்ட்டு. இது நம்ம கிச்சனில் கூட வச்சுக்கலாம். கிச்சனில், ஹாலில், வராண்டாவில், ஏசி ரூமில் எல்லா இடத்துலையுமே இதை நம்ம வச்சுக்க பராமரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது சின்ன சின்ன, அதாவது நல்லா இது சின்ன சின்ன பாட்டை கூட வச்சு நம்ம அங்கங்கே வச்சுக்கலாம். இது நல்லா நிழல்லே நல்லா வளரக்கூடிய செடி இது. பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் ஹேங்கிங் பாட்டில் வச்சோம்னா நல்லா அழகாக இருக்கும். இது வந்து நல்லா உடைக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த உடச்சி அந்த எடுத்து கொண்டு போய் வைக்க நல்லா இது பண்ணோம்னா அந்த நீரோட்டத்தில் அது என்ன ஆகுதுன்னா ஈஸியாக பிக்கப் ஆகிடுது, ரூட் ஃபார்ம் ஆகிடுது. உடைக்கும்போதே தெரியும் நமக்கு ஸ்டெம் வந்து எப்படி இருக்குன்னு. ரஃப்பாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்படியே உடச்சி கொண்டு போய் வச்சிட்டோம்னாவே வந்துடுது. இது கொஞ்சம் வெயில் பட்டுருச்சு, அதனால் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து நம்ம இதிலேருந்து நிறைய செடி உருவாக்கலாம். இந்த கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு நம்ம நிறைய செடி உருவாக்கலாம். இது இன்டோரில் வச்சா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரொம்ப வெயில் பட்டுச்சுன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது செடி. நல்லா நிழலில் இருக்கும்போது பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.